இன்னைக்கு வீடியோல யூடியூப்ல நமக்கு ஒரு புது அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கோ இல்ல என்னோட சேனல்ல வீடியோ பாருங்கன்னு சொல்றதுக்கோ நீங்க லிங்க்லாம் தேடி அனுப்பணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க ஜிபே போன்பே பண்ற மாதிரி QR கோட்லயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து நீங்க உங்களோட சேனல் ஐடியை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத சிம்பிளா ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான், டக்குன்னு பாத்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் யூடியூப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் வந்துட்டு நம்ம சேனலுக்குன்னு ஒரு QR கோட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த QR கோடை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்றதுக்கோ இல்ல நீங்க ஒரு ப்ரொமோஷன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் உங்க வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி உங்க சேனல் ஐடி கேட்கறாங்க அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி QR கோடை டக்குன்னு சென்ட் பண்ணி விடலாம். ஸோ இது வாங்க அதை எங்க இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும், அதை யாருக்காவது சென்ட் பண்ணா அவங்க ஓப்பன் பண்றப்போ நம்ம சேனல் எப்படி ஷோ ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்க மொபைலை ரொட்டேட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பாருங்கள் நம்ம லோகோ வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வியூ சேனல்னு இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ ஷேருன்னு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் QR கோடுன்னு இப்போ புதுசாக ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோவோடய இந்த மாதிரி QR கோட் ரெடியாக இருக்கும். கீழே பாருங்கள் சேவ் டு கேமரான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் சேவ்டுன்னு வந்தால் சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜஸ்ட் ஃபோட்டோஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த QR கோடு உங்கள் ஃபோட்டோவில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேருன்ற ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதில் பாருங்கள் நீங்கள் உங்களோட QR கோடை வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி QR கோடு சென்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க ஜஸ்ட் இந்த லென்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். எல்லாரோட ஆண்ட்ராய்டு மொபைலும் இந்த லென்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ பாருங்கள் டேரெக்டாக நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். நம்மளோட சேனல் மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலும் நம்ம வீடியோஸ் பார்க்குறதுனாலும் ஷார்ட்ஸ் பார்க்குறது பிளேலிஸ்ட் பார்க்குறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக கன்வே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.